அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து கோதுமை மாவுல நூடுல்ஸ் எப்படி வேற விதத்துல பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த நூடுல்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது. ப்ளஸ் ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த இடியாப்ப குழல்ல புளியறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த நூடுல்ஸ் வந்து நான் கொஞ்சம் பெரிய அளவா கட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எந்த டிஃபரண்ட்டும் கிடையாது. நீங்க வந்து சின்ன சின்னதா கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஷாப்ல கிடைக்கிற மாதிரியே சின்னதா கிடைக்கும். அவ்வளதான். இப்ப இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல்ல ஒரே ஒரு எக்கு உடைச்சு ஊத்தியிருக்கேன். அப்புறம் வந்து கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து ஒரு 150 கிராம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிக்கிறேன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளதான். இப்ப வந்து நம்ம இத நல்லா பெசஞ்சு எடுக்க போறோம். இப்ப பாருங்க, கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியா இருக்கு. இந்த டைம்ல இன்னொரு எக்க உடைச்சு அதோட மஞ்சள் கரு மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நல்லா டைட்டா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க கண்டிப்பா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி வந்து நூடுல்ஸ்ல வந்து முட்டை சேர்ந்து பண்றது தான், அது வந்து பெர்ஃபெக்ட்டான உங்களுக்கு ஒரு இது கிடைக்குங்க. ரவா சேர்த்து பண்றதுனால, அது அவ்வளோ ஒண்ணும் கரெக்ட்டா வர்றது கிடையாது. அதனால முட்டை சேர்த்து பண்ற நூடுல்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். அதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரியே ட்ரை பண்ண பாருங்க. இப்ப வந்து நான் இத சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம இத ஒரு 1/2 அன் ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சிரலாம். கண்டிப்பா இப்படி ரெஸ்ட் எடுக்க வைக்கிறது அவசியங்க. இப்ப இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, நல்லா சாஃப்ட் ஆயிட்டு பாருங்க. டோ வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கு. அதே சமயத்துல கொஞ்சம் டைட்டாவும் இருக்கும். இத வந்து நல்லா திரும்ப திரும்ப பெசஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லைட்டா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாவ போட்டு நல்லா லைட்டா பெசஞ்சிட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ. கொஞ்சம் நல்லாவே சாஃப்ட் ஆயிரும். நீங்க வந்து இதுல நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல அருமையான எல்லோ கலர்ல உங்களுக்கு நூடுல்ஸ் கிடைக்கும். இப்ப நம்ம இத சப்பாத்தி மாவு சப்பாத்தி எப்படி உருட்டுறதோ அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மாவு, அதாவது கோதுமை மாவ மேல தூவி தூவி உருட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி ஃபீலிங் இருக்காது. ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்கும். ஒட்டலாம் செய்யாது அவ்வளவா. இதோட பாருங்க விட்த் மாதிரி, அதாவது சாரி, இது வந்து நல்லா தின்னாவே உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப சின்னதா தான் வேணும். அதனால நல்லா தின்னா ஷீட் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில லைட்டா எல்லா ஸ்டேஜ்லயும் லைட்டா மாவ மேல தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்து இந்த எட்ஜ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து இட்டாலியன் ஸ்பகேட்டி அப்படி இல்லன்னா பாஸ்தாவோட ரெசிபி தாங்க. அதாவது இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி என்னோட சேனல்ல 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க நான் கட் பண்றது பாருங்க, ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸாவே நான் கட் பண்ணிட்டேன். நீங்க வந்து நல்ல சின்ன சின்ன சைஸா கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சின்னதா நூடுல்ஸ் அப்படியே பெர்ஃபெக்ட்டான நூடுல்ஸ் கிடைக்கும். பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நல்ல சின்ன ரிப்பன் மாதிரி வரும். இது வந்து ஒன்றோட ஒன்று கண்டிப்பா ஒட்டாது. அதனால தான் நான் நல்லா மாவ அப்பப்போ அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன்.
இப்போ வந்து திரும்பி மேலே மாவை லைட்டாக தூவிட்டு நீங்கள் இதை இப்படி இப்படி மேலே தூக்கி அதாவது இப்படி பண்ணினீங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. குக் ஆகி வரும்போது அவ்வளவு சூப்பராக வருங்க. நீங்கள் வந்து இதை பாஸ்தா நம்ம இட்டாலியன் ரெசிபி பாஸ்தா யூஸ் பண்ணுற இடத்துலையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் என்னோடய சேனலில் நிறைய பாஸ்தா ரெசிபிஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த சாஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த பாஸ்தாவை பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாஸ்தா தான் சைனீஸில் நூடுல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இட்டாலியனில் ஸ்பகேட்டி அப்படி இல்லைன்னா பாஸ்தான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் அடுத்த இதுவும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பிளேட்லேயும் கொஞ்சமாக மாவு போட்டு அதை வச்சுருங்க. நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு அந்த மாவு லைட்டாக தூவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் சுடு தண்ணியில் நம்ம எப்படி சேம் நூடுல்ஸ் பாயில் பண்ணுறோம் அதே மாதிரி பாயில் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டும் ரெடி ஆயிட்டு. இந்த நூடுல்ஸ் வந்து தாராளமாக ஒரு நல்ல சாப்பிட்ற நபர் சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். அதில் உப்பும் கொஞ்சமாக அதாவது ஆயிலும் விட்டுக்கோங்க. அப்போனா தான் அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா அது பளபளன்னு இருக்கும். இப்போ பாருங்க, அது கொதிக்கிற தண்ணியில நம்ம நீங்கள் வந்து டைரக்ட்டாவும் போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து இந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து டைரக்ட்டாவும் ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கும்போது நீங்க நூடுல்ஸ போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க பாஸ்தா பண்றீங்க, அப்படி இல்லன்னா நூடுல்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த சேம் நான் சொல்லியிருக்கல, அந்த சூப்பு, வெஜிடபிள்லாம் கொதிக்கும்போது கூட டைரக்ட்டா போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து ரொம்ப குயிக்கா வெந்துரும். கிட்டத்தட்ட ஹை ஃப்ளேம்ல 2 நிமிஷம் தான். எப்படி நீங்க வெந்திருக்குன்னு கண்டுபிடிப்பீங்கன்னா, இது வந்து கீழ பார்த்தீங்களா, பாயில் ஆகும்போது அதாவது குக் ஆயிட்டுன்னா மேல மிதக்க ஆரம்பிச்சுரும் பாருங்க. ஃபுல்லா மேல மிதக்கு பாருங்க. இந்த டைம்ல நீங்க வந்து கண்டிப்பா எக்காரணத்த கொண்டு ஓவர் குக் பண்ணக்கூடாது. 2 மினிட்ஸ் தான். அவ்வளோதான் எடுத்துறணும். இப்போ இது ரெடி ஆயிட்டு. இத நீங்க சைனீஸ் ஸ்டைல்லயும் விதவிதமா பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே சமயத்தில இட்டாலியன் ஸ்டைல்லயும் பாஸ்தாவோ அப்படி இல்லன்னா ஸ்பகேட்டியோ பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து இதில கொஞ்சமா ஆயில் விட்டு பெப்பர் போட்டு சீஸ் தூவி அப்படியே சாப்பிட்டுருவேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும்.